கூடலூரில் கூட்டுறவு விவசாய பயிர்க்கடன்கள் முழுவதுமாக தள்ளுபடி செய்ய கோரி விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தலைவர் மற்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் புதிய ஆட்சி அமைந்துள்ளது. இந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தேர்தல் அறிக்கையில் விவசாய கடன் ரத்து செய்யப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. தற்போது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இந்த அரசு ஆட்சி அமைந்துள்ள நிலையில் விவசாய கடன் முழுவதுமாக ரத்து செய்யாமல் குறிப்பிட்ட அளவு விவசாய கடன்கள் நிர்ணயம் செய்து அந்த கடன்கள் மட்டும் தள்ளுபடி செய்யப்படுவதாக அறிவித்துள்ளது. இது விவசாயிகளிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவசாய பெருமக்கள் பல்வேறு வழிகளில் கடன் பெற்று விவசாயம் செய்து வருவதாகவும் தங்கள் கடன்களை முழுவதும் ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் ஏற்கனவே தேர்தல் காலத்தில் விவசாய கடன் முழுவதும் ரத்து செய்யப்படும் என வாக்குறுதி அளித்த நிலையில் தற்போது முழுவதுமாக கடன்கள் தள்ளுபடி செய்யாமல் இருப்பதற்கான காரணமாக விவசாயிகள் மத்தியில் பெரும் ஏமாற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக பல்வேறு பகுதியில் விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கூடலூர் பேருந்து நிலையம் அருகே கூட்டுறவு பண்டகசாலை முன் விவசாய சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது விவசாய பயிர்க்கடன்களை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் தேர்தல் வாக்குறுதியை சரிவர நிறைவேற்றாத தமிழக அரசையும் மத்திய அரசையும் கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்த விவசாய சங்கத்தினர் நாட்டின் முதுகெலும்பு என கூறும் விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு இந்த அரசு முன்வருவதில்லை. விவசாய பயிர்க்கடன் முழுவதுமாக ரத்து செய்து விவசாயிகள் வாழ்வாதாரம் காத்திட வேண்டும் அவர்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். நாட்டில் விவசாயத்தை விட விளையாட்டுத்துறை முக்கியமானது என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியதாகவும் அந்த பேச்சுக்கு விவசாயிகள் கண்டனம் தெரிவித்து நாட்டில் விவசாயத்துறை மட்டுமே மிக முக்கியமான துறையாகும், விவசாயிகள் இல்லை என்றால் உணவு பஞ்சம் ஏற்படும் சூழ்நிலை உருவாக்கிவிடும் என அமைச்சர் இதுபோன்ற கருத்துக்கள் தெரிவிக்கக்கூடாது என்றும் பேசினர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பல்வேறு விவசாய சங்கத்தினர் விவசாய பெருமக்கள் பலரும் கலந்து கொண்டனர்.